நீ வருவா என் பிள்ளையை சாக கொண்டுட்டே படிச்சு படிச்சு சொல்லுறேன் படிக்காத மாப்பிளைக்கு கட்ட வேணாம் கேட்டா இதுவே பெத்த ஆத்தானா இருந்தா விடுவானா நீ விடுவானா ஐயோ செக்ஸுக்காக தான் உங்களை லவ் பண்றேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ புரியல, அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் உங்களை காதலிச்சது உண்மைதான், அதோட காரணம் தான் வேற. வயசு கோளாறுல வந்த அந்த காதலை உண்மையான காதலா மாத்தி வாழ்க்கை பூரா உங்களையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சார் சார் உங்களை பாக்குறதுக்கு சந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரி சார். ஏய் சந்திரா, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். எப்படி இருக்கீங்க சரோ? லைஃப் தான் இப்போ ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. நம்ம படிச்ச காலத்துல இருந்த அந்த சந்தோஷம் இப்போ சுத்தமா இல்லடா. கரெக்டரா? டைம் ஆச்சு போலாமா? டைம் ஆயிடுச்சா? வணக்கம்மா. வணக்கம். தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வராங்க? மணிங்கிறவர் பேசினாரு. அவர் தான் எல்லாரையும் வரவழைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்னாச்சு? அவன் போட்டோவை பார்த்துட்டாங்க. லைப்ரரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற கட்டணும். அதுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணணும். அது சம்பந்தமா. வாங்க மணி சார். சார் நான் உங்க ஸ்டூடெண்ட் சார். என்ன போய்? ஐயோ கலெக்டர் சார் நீங்க? அது நான் செய்யற வேலை சார். உங்களுக்கு நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட் தான். சரிடா மணி, நான் என்ன செய்யணும் சொல்லு. தேங்க்யூ சார். சார் இது தயா எழுதின புக்கு நான் தான் பப்ளிஷ் பண்றேன். இது நம்ம லைப்ரரியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, தயாவும் தேவி மீட் பண்றது நம்ம காலேஜ்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கும் நீங்க தான் பெர்மிஷன் தரணும். பெர்மிஷன் இருக்கு. 85ல படிச்சவங்கள திரும்ப பார்க்க போறத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், மத்ததெல்லாம் நான் உங்கள்கிட்ட போன்ல சொல்றேன். ஓகே மணி, வரேன் சார். பாய். தேங்க்யூ. கலெக்டர் சார். பாபு சத்ரா மணி என்னடா உடம்பு போட்ட? நீ கூட தான்டா. நான் அப்படியே இருக்கேன்ல. என்ன முடியத்தான் காணோம். டேய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரோ, என் பசங்க உன் பாட்டை தான் கேட்பாங்க. அப்படியா? சரி, உள்ள போய் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் வாங்க. என்னது? சிக்கன். சிக்கனா? வேணா. ஏன்டா? நான் வெஜிடேரியனா மாறிட்டேன். ஓடுறது பறக்கிறது எதையும் விட்டு வைக்க மாட்டேடா. எப்படிடா மாறின? எல்லாம் என் ஒய்ஃபாலடா. தினம் அவளுக்கு கறி இல்லைன்னா மீன் வேணும். அவ சாப்பிட்றத பார்த்து நான் சலிச்சு போய் மாறிட்டேன். அப்போ உங்க வைஃப்? முதல்ல ஒரு வேலை தான், இப்ப 2 பேரையும் கறி தான். மணி எப்படி ப்ரோக்ராம் போட்டிருக்க? தயாவை ஜெயில இருந்து கூட்டு வரதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். அதுக்காக ரமா சீமா பார்க்க போயிருக்கா. அவ அங்க இருந்து வந்த உடனே நாம எல்லாரும் பாளையங்கோட்டைக்கு போறோம். நாங்க வேணா தேவி இருக்கிற இடத்துக்கு போயிடுறோம். ரமா வந்துட்டோம். நீங்க 3 பேரும் தேவி கிட்ட போயிடுங்க. நாங்க தயாவை கூட்டிட்டு காலேஜுக்கு வந்துடுறோம். காலேஜ்க்கா? எந்த காலேஜ்க்கு? நாம படிச்ச அதே காலேஜ் தான். கைதி செய், கைதி செய். பஸ் கண்டக்டரை கைதி செய், கைதி செய், கைதி செய். பஸ் கண்டக்டரை
நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். பஸ் கண்டக்டரை கைது செய். கைது செய், கைது செய். பஸ் கண்டக்டரை கைது செய். கைது செய். சார், டிகேபி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பஸ் கண்டக்டர் அடிச்சிட்டாரு. அதனால கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க சார். பஸ் கண்டக்டரை கோஷம் போறதை விட்டு ஒழுங்கா காலேஜ் போங்க. உங்களுக்காக நானே ஆக்ஷன் எடுக்கிறேன். இதே மாதிரி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. அடிக்கடி இந்த காலேஜ் பசங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீ இப்ப கலெக்டரா இருக்கிறதுனால ஸ்ட்ரைக் பத்தி எல்லாம் ஃபீல் பண்றீங்களோ? ஆனா நாம படிக்கும் போது நீ எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். இன்னைக்கு காலேஜ் ஸ்ட்ரைக். எல்லாரும் கிரவுண்டுக்கு போங்க. போ போ போடா போ. ஏய் போ. என்னடா எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. அம்மா குரூப் மட்டும் வர மாட்டேன்றாங்க. ஏய் என்ன உனக்கு தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? கிரவுண்டுக்கு போ. இப்ப எதுக்காக ஸ்ட்ரைக்? பாடி சீவல பெரிய சிறுக்கி. மரியாதை பேசு. முதல்ல எல்லாரையும் கூட்டி வெளில போ. ஸ்ட்ரைக்கான காரணத்தை சொல்லு. முதல்ல கிரவுண்ட்ல வந்து நில்லு. ஸ்ட்ரைக்கான காரணத்தை அங்க சொல்றேன். இங்கே சொல்லு. மணி காரணம் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான்னு தெரியாதா? பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைய ஸ்ட்ரைக் பண்ணி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, அது வேணாமே. ஸ்டூடண்ட்ஸோட ஸ்டடீஸ் தானே பாழா போகும். ஏய் ஒரு பூட்டை எடுத்துட்டு வந்து ரூம போட்டா. வா போலாம். ஏய் வாடி போலாம். வாடி ரமா வா. கோவில் மணியை நீ அடிச்சா சத்தம் வரும். ஆனா எங்க மணி ஒன்னு அடிச்சா ரத்தம் வரும். பேசாம வந்துரு. இந்த ஸ்ட்ரைக் எதுக்குன்னா நம்ம காலேஜ்ல வேலை பார்க்குற மேக்ஸ் லெக்சரர் கோபால் அவர் உடனே வேலையை ராஜினாமா பண்ணணும். ஏன் தான் கிளாஸ்ல படிக்கிறவங்கள அவர்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. இஷ்டம் இருக்கவங்க போட்டும் கஷ்டப்படுறவங்க போவானா? இது எப்படி இருக்கு? மாயின் சொல்றது கரெக்ட். அவர்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே யாரையும் டியூஷனுக்கு வர சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ரொம்ப அநியாயம் பண்றாண்டி. இவனை அடக்கணும். ஐயோ 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 ரோட்ல வரவே ஒரு தட்டுதாயா. எம்எல்ஏ டிரைவர் சொல்லி அடிச்சுட்டாயா. எனக்கு மரியாதை இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு மரியாதை இல்ல போச்சையா. யாராம? நான் தான் அடிச்சேன். எதுக்குடா அவனை அடிச்சேன்? என்னமாச்சு? என் மகளுக்கு அடிபட்டிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கார் டிரைவர் நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட போயிட்டான். நான் சாப்பிட்டுட்டேன். இங்க என்ன வேலைங்க? போய் அங்க. அண்ணே கொஞ்சம் வண்டி எடுங்க, அவசரமா ஹாஸ்பிடலுக்கு போனேன். யோ நீயும் டிரைவர் நானும் டிரைவர். டிரைவர் எங்கேயாச்சும் நிம்மதியா சாப்பிட போறாங்களா? போற ஊரை யாராவது தடுத்து நிறுத்த முடியாதியா? சாப்பிட முடியாம மனுஷனே. நடு ரோட்ல காரை நிப்பாட்டு தெனாவட்டமாடா பேசுற. கார் சாவி எடுறா. எடுறா எடுறா கார் சாவிய. இந்தா போ. ஏய் நான் யாரும் தெரியாம கை வச்சுடா. நான் யாரும் தெரியுமில? இந்த ஊர் எம்எல்ஏ டிரைவரா? இப்ப யாரும் தெரிஞ்சதா அடிச்சேன். போதுமா? ஏய் நீ ஆம்பளையா இருந்தா எம்எல்ஏ வெடி வாடா போலாம், வாடா. நான் அடிச்சது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. ஐயா போய் சொல்றாயா. நான் வண்டியை ஓரமா தாயா நிறுத்திருந்தேன். ரமா, அப்பா இவன் சம்பள பாக்கிய கொடுத்து கணக்கு தீர்த்துரு. சரிப்பா. ஐயா நான் பிள்ளை குட்டிக்காரையா. ஐயா இப்படிப்பட்ட நல்லவருக்கு பிறந்த பொண்ணா நீ? முடிவிட்ட வந்தீங்களா? ஆமா. ஏ சிவா, இவருக்கு முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குற? 20 ரூபா. ரொம்ப அதிகமா இருக்கு. முடிய வெட்டுறதுக்கு இல்ல, தேடுறதுக்கு. மணி வந்துட்டானுங்கடா. ஏன்டா இவ்வளவு நேரமாடா? உங்களாலதான் லேட்டு. அதான். என்னடா மணி, எதுக்கு வர சொன்ன? நம்ம காலேஜ் எலெக்ஷன் வருதுல்ல, அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ இப்பவே காலேஜ் சேர்மன் தானடா. என்னதான் இருந்தாலும் போஸ்டிங்னு ஒண்ணு இருந்தாதான்டா அதுக்கு ஒரு வெயிட். உன்னை யாரா ஏத்து நிக்க போறாங்க? டேய் வண்டி ஆஃப் பண்ணடா. ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் ஆகாது இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த ஓட்ட வண்டி? என்னடா இது? படிக்க தெரியல, படிச்சு பாரு. நம் கல்லூரியில் நடக்கவிருக்கும் தேர்தலில் மாயன் என்கிற நான் நிற்கப் போவதாக முடிவு செய்துள்ளேன். அனைவரையும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் மாயனுக்காக வேலை செய்யணும், புரியுதா? எலெக்ஷன்ல மணி தான் நிப்பான். போய் சொல்லு.
முதல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லணும். எதுக்குடா ஏன் அடிச்ச? அது அடி வாங்கினவனை கேளு. எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். நின்னுக்கோ, ஆனா சேர்மன் சீட்ல நான் உட்காந்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? என்னையா கலாட்டா? கிளாஸுக்கு போங்க, போங்க கிளாஸுக்கு போங்க, போங்கங்கறல்ல. காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள சண்டை போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். அகிம்சாவாதியா இருந்தாலும் சப்பாத்தியை சுட்டு தான் சார் சாப்பிடணும். வாயை மூடு. இப்ப நீங்க கிளாஸுக்கு போலீன்னா போலீஸை கூப்பிடுவேன். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நம்ம காலேஜ்ல நடக்க போற எலெக்ஷன்ல நான் சேர்மன் போஸ்டுக்கு நிக்க போறேன். சார், முதல்ல நம்ம காலேஜ்ல ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் சேர்மன் ஆகணும். என்னடா ரமா எலெக்ஷன்ல நிக்கிறேங்கறா? தேவியும் ரேவதியும் வேற ரமா பக்கம் இருக்காங்க. என்னங்கடா உங்க 2 பேரோட ஆளுங்க ரமா கூட இருக்கிறதுனால மணிக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ரமாக்கு சப்போர்ட் பண்றதான்னு யோசிக்கிறீங்களா? லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா முடிவை நீங்க தான் எடுக்கணும். டேய், லவ்ங்கிறது ஆயா சுட்ட வடை மாதிரி. ஒழுங்கா பாத்துக்கலனா காக்கா வடையை தூக்கிட்டு போயிடும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அந்த ஆயாவை மாதிரி. ஆயா எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். ஏய், அப்பப்ப வரும். ஏய், நமக்குள்ள என்னடா சந்தேகம்? எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ரமா, எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா? நம்ம எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணா நான் ஜெயிக்க முடியும். என்னால ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்? படிக்கணும், காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றபடி செஞ்சா நீ தான் ஃபர்ஸ்ட். எப்படி? காலையில 4 மணிக்கு எழுந்துக்கோ, 5 மணிக்குள்ள ரெடி ஆயிடு, காஃபியை குடி, 5:30க்கு முதல் பஸ் பிடி, 6:30க்கு காலேஜுக்கு வந்துரு. அப்ப நீ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். ஏய் தேவி, நம்ம எப்படியாவது ரமாவை ஜெயிக்க வைக்கணும். ஆனா மாயனையும் மணியையும் என்ன பண்றது? மாயனை சரி கட்ட நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி? என்னம்மா என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. நீ நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறியா? முயற்சி பண்ணா நடக்கும். முயற்சி பண்ண நடக்கும்ன்றது உண்மைதான். அதுக்காக பாம்பு நடக்க முடியுமா? இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்றேன். 500? 700? பணத்தை பத்தி தருவேன். நாளை காலையில. ஆனா நான் பணம் வாங்குறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஏ ரமா, நாளைக்கு நீ பெரிய அரசியல்வாதி ஆயிடுவடி. மணியே, தயா கிட்ட பேசுறேன். ஓட் ஃபார் ரமா, 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 ஓட் ஃபார் ரமா. உன்னோட எதிரி மாயன் என் பக்கம் வந்தாச்சு. இப்பவே நான் வின் பண்ண மாதிரிதான். பேசாம எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கோ. அசிங்கமா என்கிட்ட தோக்காத. குறைக்கிற நாய் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அதால ஒரே நேரத்துல 2 வேலை செய்ய முடியாது. நீ குறைச்சா நான் கடிப்பேன்.